சுஹாஸ் ஆன்மீக மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. திருவிளையாடல் புராணம் வாரம் ஒரு படலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வாரம் 39வது படலமான மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் பற்றி பார்க்கலாம். சிவபெருமானது 64 திருவிளையாடல்களில் மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் 39வது படலமாகும். மதுரையில் தனபதி என்றொரு வணிகர் வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவி பெயர் சுசீலை. இத்தம்பதியினருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேறு வாய்க்கவில்லை. இருவரும் எவ்வளவோ அரசியல்கள் செய்தும் குழந்தை பிறக்கவில்லை. அதனால் தனபதி தன் தங்கையின் புதல்வனை தன் பிள்ளை போல வளர்த்து வந்தார். தன் பிள்ளை போல் எண்ணி வளர்த்து அந்த பிள்ளையை தத்து பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் அவரது சகோதரி அலட்சியமாக அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத மலடு என்று தன்னுடைய பிள்ளையால்தான் உங்களுக்கு இம்மை மறுமை பயன்கள் கிடைக்கப் போகிறது என்றும் கூறினாள். இதனை கேட்டதும் தனபதி அடுத்த பிறவிலாவது பிள்ளை பேறு கிடைக்க வேண்டும் என்று எண்ணி காட்டிற்கு சென்று தவம் மேற்கொண்டார். ஆகையால் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் தன்னுடைய தங்கை மகனுக்கு உரிமையாக்கிவிட்டு தன் மனைவியோடு தவம் செய்ய காட்டிற்கு சென்றார். தனபதி காட்டிற்கு சென்றதை அறிந்த அவரது பங்காளிகள் அவரது தங்கையை வஞ்சித்து சொத்துக்களை எல்லாம் பறித்து கொண்டு அவளை அடித்து விரட்டிவிட்டனர். இதனால் தனபதியின் தங்கை செய்வதறியாது திகைத்தாள். இறுதியில் சொக்கநாதரை சரணடைந்தாள். சொக்கநாதரே, என் தமையன் மனம் வருந்தும்படி பேசிய பலனை இப்போது இப்படி அனுபவிக்கிறேன். என்னை மன்னியுங்கள். எல்லோருக்கும் தாயும் தந்தையுமாக இருப்பவரே என்னுடைய தமையனார் குழந்தை பேறு வேண்டி தவத்திற்காக செல்லும் போது தத்து பிள்ளையான எனது மகனுக்கு அவருடைய செல்வங்கள் அனைத்தையும் விட்டு சென்றார். இதனை அறிந்து எங்களது உறவினர்கள் பொய் வழக்கு பேசி சொத்துக்களை அபகரித்து கொண்டனர். ஐயனே, நான் யாருமில்லா தனியாக நிற்கிறேன். எனக்கு இவன் ஒருவனே புதல்வன். இவனோ நல்லது கெட்டது அறியாத சிறுவன். எங்களுக்கென்று யாருமில்லை. இறைவா, எங்களை இந்த நிலையிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று மனமுருக வழிபட்டாள். பின் சோர்வு மிகுதியால் அங்கேயே கண்ணயர்ந்தாள். அப்போது சொக்கநாதர் அவருடைய கனவில் தோன்றி, பெண்ணே, நீ நாளை உன்னுடைய சுற்றத்தாரை உன்னுடைய சொத்துக்களை கேட்டு வழக்காடு. மன்றத்திற்கு அழைத்து வா. யாம் இப்பொய் வழக்கினை தீர்த்து உம்முடைய பங்கினை உமக்கு அளிப்போம் என்று கூறினார். இறைவனாரின் திருவாக்கினை கேட்டதும் திக்கற்றவளுக்கு தெய்வமே துணை என்பது போல தன்னுடைய வீட்டிற்கு மகனை அழைத்து கொண்டு சென்றாள். மறுநாள் தன்னுடைய உறவினர்களிடம் சென்று தன்னுடைய சொத்துக்களை திரும்ப அளிக்கும்படி கேட்டாள். அவர்கள் அவளையும் அவளுடைய மகனையும் அடித்து விரட்டினர். உடனே அழுதபடி வழக்காடு மன்றத்திற்கு சென்று தன்னுடைய சொத்துக்களை உறவினர்களிடமிருந்து திரும்ப தரும்படி கேட்டாள். வழக்காடு மன்றத்தினர் தனபதியின் உறவினர்களை அழைத்து வர உத்தரவு இட்டனர். வழக்காடு மன்றத்தில் தனபதியின் தங்கைக்கு உறவினர்களுக்கும் வழக்கு நடைபெற்றது. அப்போது இறைவனார் தனபதியின் உருவில் வழக்காடு மன்றத்திற்கு வந்தார். தனபதியை கண்டதும் அவருடைய உறவினர்கள் நடுங்கினர். இறைவனான தனபதி தன்னுடைய தங்கையும் மருமகனையும் கட்டி கொண்டார். பின்னர் சபையோர்களிடம் தன் தங்கையின் வாழ்க்கையை ஆராய்ந்து தர்மத்தின் வழியில் நின்று முடிவினை தெரிவியுங்கள் என்றார். பின் வழக்காடு மன்றத்தில் இருந்தவர்கள் இரு தரப்பினரையும் நன்கு கேட்டறிந்து உறவினர்களின் கூற்று பொய் என்று கூறினர். இதனை கேட்டதும் தனபதியின் உறவினர்கள் வந்திருப்பது தனபதியே அல்ல என்றனர். இதனை கேட்டதும் இறைவனான தனபதி அவருடைய சொத்துக்களின் விவரம், உறவினர்களின் விவரம், அவர்களை குடிப்பெயர், உடன் பிறந்தோர், அவர்கள் குணங்கள், அவர்கள் செய்யும் தொழில்கள் ஆகியவற்றை விளக்கமாக எடுத்துரைத்தார். இதனை கேட்டதும் வழக்காடு மன்றத்தினர் இவர் தனபதியே என்றனர். இதனை கேட்டதும் உறவினர்கள் எல்லோரும் இனியும் இங்கிருந்தால் அரசு தண்டனை கிடைக்கும் என்று கருதி ஒருவர் பின்னர் ஒருவர் வெளியேறினர். பின்னர் வழக்காடு மன்றத்தினர் தனபதியின் சொத்துக்கள் முழுவதும் அவருடைய தங்கை மகனுக்கு உரியது என்று கூறி சாசனம் அளித்தனர். இறைவனார் அந்த சாசனத்தை தனபதியின் தங்கையிடம் கொடுத்தார். பின்னர் எல்லோரும் பார்த்திருந்த போது அங்கிருந்து மறைந்தருளினார். இதனை கண்ட அங்கிருந்தோர் மாமனாக வந்தது சொக்கநாதரே என்பதை உணர்ந்தனர். இதனை சுந்தரேச பாதசேகர பாண்டியனிடம் தெரிவித்தனர். இறைவனின் திருவிளையாடலை எண்ணி வியந்தார் சுந்தரேச பாதசேகர பாண்டியன். மதுரையை நல்வழியில் ஆட்சி புரிந்து சிறிது காலத்திற்கு பிறகு தன் மகனான வரகுண பாண்டியனிடம் நாட்டை ஒப்புவித்து இறைவனின் திருவடியை அடைந்தார். சிவபெருமான் இந்த திருவிளையாடல்
திருப்பலிகள் மூலம் தனது தவறை உணர்ந்து அதை திருத்திக் கொண்டு இறைவனை சரணடைபவர்களை இறைவன் கட்டாயம் காப்பார் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தினார். இதுவே 39வது படலமான மாமனாக வந்து வழக்குரைத்த படலமாகும். சர்வம் சிவார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.